அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாட்கள். அபு முவைஹிபா அவர்களை அழைக்கிறார்கள். அந்த நபித்தோழரை, அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபித்தோழர் சொன்னார்கள், அபி முவைஹிபா பா, பக்கீயிற்கு செல்லுவோம், அங்கு செல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஜன்னத்துல் பக்கி சஹாபாக்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கபுருஸ்தான், இன்றளவும் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி, அங்கு செல்லுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சென்றார்கள். அங்கு சென்று அங்கு கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்காக துஆவை செய்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அக்பலத்தில் ஃபிதன், சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள். ரசூலுடைய கடைசி அறிவுரைகளை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள். இருண்ட இருளை வெட்டக்கூடிய இரவை போன்று சோதனைகள் முதலும் இறுதியுமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். முன்னால் சென்றதை விட பின்னால் வருவது மிக கடினமாக இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்தவர்களாக சொன்னார்கள். அபு முவைபிகாவிடத்திலே சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தையும் இந்த உலக அலங்காரத்தையும் தேர்ந்தெடுப்பதையும் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுப்பதையும் வாய்ப்பாக கொடுத்தான். அந்த நபித்தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உலகத்தில் இருப்பதையும் அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் தானே தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். தோழரே, இல்லை, நான் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று கூறி அங்கிருந்து திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக ஜன்னத்துல் பக்கீயிற்கு வந்து திரும்ப செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நோய்வாய்ப்படுகிறார்கள். கடைசி நாட்கள் அல்லாஹுடைய தூதருடைய நாட்களில் அதிகமாக நோய் அவர்களை உள்ளாக்குகிறது. கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தலை வலிக்கிறது அல்லாஹுடைய தூதரே என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, என் தலைவலி அதிகமாக இருக்கிறது. ஆயிஷா, ஆயிஷா, ஒருவேளை நீ இறந்தால் என் வாழ்நாளிலேயே உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃனிட்டு உனக்கு ஜனாசா தொழுகையை நான் நடத்துவேன். ஆயிஷா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மரணித்ததற்கு பிறகு மற்ற மனைவிகளிடத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக இப்படி சொல்கிறீர்களா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்படுகிறார்கள். கடுமையான காய்ச்சலால் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஓதி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பில் முழுவதும் தேய்த்து கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இயற்கையாக மற்ற மனைவிமார்களுடைய நாட்களையும் கடந்து செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் கடக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டை கடக்கும் போதெல்லாம் அவர்கள் கேட்பார்கள், ஐன அன கதன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன். இந்த நோயில் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை கேட்பதுடைய காரணம் என்ன என்பதை அறிந்த அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போது, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்களுடைய இறுதி நாட்களை கழிப்பதற்கு தயாராகிறார்கள்.